எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் மனோ நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய ஃப்ரெண்ட்ஸு இளையராஜா சார் சாங்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் பாடின மெலோடிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் மியூசிக் டைரக்டர்ஸ், அதாவது தேவேந்திரன் சார்கிட்ட பாடின ஒரு பாட்டு பற்றி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி வித்யாசாகர் அவர்கள் பற்றி, அவருக்கு எனக்கு இருக்கிற உறவு பற்றி, அந்த ஏய் ஷப்பா பாட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக ஒவ்வொரு எபிசோடில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களுக்கு நீங்கள் வந்து முதல் பாட்டு பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த சாங்கு அதை பற்றி எப்படி அந்த அவருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரஹ்மான் சாருக்கு நீங்கள் ஏதோ ப்ரோக்ராமில் நான் சொன்னதாக கேட்டு அவர் எழுதியிருந்தார் ஒரு காமெண்ட்டில். ரஹ்மான் சாருக்கு நீங்கள் எந்த வயசுலேருந்து அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அவருக்கு நான் ஃபஸ்ட்டு சிங்கர் தேவா சார் மாதிரி. ஸோ அதனுடைய அனுபவம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ தேவா சார் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரஹ்மான் சாருக்கு முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் தேவா சாரை பற்றி சொல்லிக்கிறேன். ரஹ்மான் சார் வந்து திலீப் என்ற பேரில் இருக்கும்போதே எனக்கு அவர் நண்பர். அதாவது அவருடைய ஃபாதர் வந்து சேகர் அவர்கள் வந்து அங்கே மலையாளமில் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட அவர் கண்டக்டர், வயலன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து போக் ரோடு அப்படின்னு சொல்லி டி நகரில் அவங்க வந்து ரெண்டலுக்கு இருக்கும்போது, இவருக்கு 12-13 வயசு இருக்கும்போதே நான் வந்து இன்றைக்கி இளையராஜா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற வாசு அப்படின்றவர், நானும் அவர் கிட்டாரிஸ்ட், இன்னொருத்தர் ரஹ்மான் சார்கிட்ட வாட்ச கிட்டாரிஸ்ட் காபுலி, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து திலீப் அவர்களுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எப்படின்னா சோவியட் கல்ச்சரல் அசோசியேஷன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது கிடைக்கும் எங்களுக்கு, ஒரு 300 ரூபா 250 ரூபாவில். அது பாரதியார் பாட்டு, வாய் சொல்லும் வீரரடி கண்ணம்மா, அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் சாங்ஸ் மாதிரி பாரதியார் சாங்ஸு, கம்போஸ்டு சாங்ஸு எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு 1 ஹவர் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நான் தான் மெயின் சிங்கர் அதில். ஸோ கொஞ்சம் தமிழ் அப்படி இப்படி இருக்கும் அப்போது எனக்கு. ஸோ அந்த டைமில் கார்ட்ஸ் எல்லாமே திலீப் அவர்கள், ரஹ்மான் அவர்கள் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவர் வந்து ரமேஷ் நாயுடு அப்படி சில மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டெல்லாம் ஒர்க் பண்ணி, ராஜா சார் வந்து 86ல் என்னை தொடங்கிய ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் வந்து கீபோர்டிஸ்ட்டாக, 3rd கீபோர்டிஸ்ட்டாக இளையராஜா சார் கிட்ட வந்திருக்கார் திலீப். அன்றைக்கிலிருந்து அவருக்கு எனக்கு ஒரு பிரிக்க முடியாத ஒரு பாசம். அதாவது அவரை நான் வந்து 10 வார்த்தை பேசினா அவர் 1 வார்த்தை தான் பேசுவார். இப்போவும் அப்படி தான். பட் நமக்கு சொல்கிறதெல்லாம் கேட்பார். நல்ல ஃப்ரெண்டு, ஒரு தம்பி மாதிரி. ஸோ அவர் மத்தியானம் லஞ்ச் டைமில் நாங்கள் வந்து வெளியே அந்த ரெக்கார்டிங் நடுவில் ஏதாவது நான் கேரேஜ் எடுத்துன்னு போனால் நானும் அங்கே வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்குவோம். அந்தளவுக்கு ஒரு நட்பு. அதுக்கப்புறமா அவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் கிட்டத்தட்ட ஒரு 200+ சாங்ஸ் ராஜா சார் கிட்ட பாடின பாடல்களுக்கெல்லாம் அவர் 3 கீபோர்டிஸ்ட்டு, 3rd கீபோர்டிஸ்ட்டாக இருந்தார். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீபோர்டு வந்து விஜய் மேனுவல் அவர்கள், 2nd கீபோர்டு வந்து பென் சுரேந்தர் அவர்கள், 3rd வந்து திலீப் அவர்கள் கீபோர்ட்ஸ் வாசிப்பாங்க. ஸோ அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த நடுவில் இவர் மெதுவாக பஞ்சத்தன் அப்படின்னு ஒரு ஸ்டூடியோ ஆரம்பித்தார் அசோக் நகரில், குடம்பாக்கம் அசோக் நகர். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சின்ன மைக்கு ஏகேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் எடுத்துன்னு வந்து அதில் வந்து ஒரு தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண தொடங்கினார். அதில் வந்து அந்த சாங்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் உன் அருள் வல்லோனே, யா அல்லாஹ் எல்லாம் நீயே, இணை துணை எல்லாம் நீயே, நீ அல்லாத கதிதான் யாரே, என் நாளும் துணை நீதானே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் உன் அருள் வல்லோனே. இந்த சாங்கு தான் ஃபஸ்ட்டு பஞ்சத்தனில் அவருடைய
மைக்கில் ரெக்கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு சாங்கு. ஸோ அதிலிருந்து அவர் வந்து நிறைய ஜிங்கிள்ஸ் பண்ணார். அந்த ஜிங்கிள்ஸில் மோஸ்ட்லி மெயின் சிங்கர், மேல் சிங்கர் நான் இருப்பேன், ஃபிமேல் சிங்கரில் மால்குடி சுபா அவர்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள அது பெரிய ஒரு பாசமான ஒரு உறவாக மாறி அது இன்றைக்கி வரைக்கும் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அது என்னுடைய பாக்கியம். அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த ஜிங்கிள்ஸ்க்கு நடுவில் ராஜீவ் மேனன் சார் மூலமாக அவர் வந்து ரோஜா படம் வந்தது. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து வினரா வினரா தேசம் மனதேரா அனரானரா ரேகிக மனதேரா நீ ரத்தம் இந்திய நண்பு நித்தம் சாட்டரா నీ దేశం భారతదేశం అంటూ చాటరా వినరా వినరా. இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண சாங்கு தெலுங்கில். அதுக்கப்புறம் தமிழில் ஹரிஹரன் சார் பாடினார், தமிழா தமிழா நாளும் நன்னாளே. ஸோ இந்த மாதிரி அவருடைய பாசம் என் மேலே காட்டிருக்கார். அதே மாதிரி நிறைய பாடல்கள் அவர்கிட்ட எஸ்பிபி சார் பொண்ணு பல்லவி அவர்கள் வந்து அவரும் நானும் ஒரு சாங் ரஹ்மான் சாருக்கு பாடியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சாங்கோ 2 சாங்கோ தான் பாடியிருக்காங்க பல்லவி, எஸ்பிபி சார் பொண்ணு. அந்த சாங் என்னென்னா, செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமமாகாதோ வெண்மீன்கள் கண்ணுக்கு சூடும் மல்லிகையாகாதோ அண்ணனை வரவேற்று கவிக்கு பாடாதோ. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டுவேட்டு. அது அந்த மாதிரி மெலடி சாங்ஸ் நிறைய அவர்கிட்ட என்னை நம்பி அவர் கொடுத்ததுக்கு அது நல்ல ஹிட் ஆயிடுச்சு மக்கள் நடுவில். அது தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூங்கள் மெல்ல நீ பேசு கடலும் நதியும் தூங்கி கவலை மறந்து தூங்கு இரவின் மடியில் உலகம் தூங்கும் இனிய கனவில் தூங்கு தென்றலே. இந்த சாங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், காதல் தேசம். இந்த சாங்கு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் ஃபஸ்ட்டு சேரணம் வரைக்கும் பாடுவார், செகண்ட் சேரணத்துலேருந்து நான் பாடுவேன். அதே மாதிரி பாரதி ராஜா அவருடைய கிழக்கு சீமையில் பியூட்டிஃபுல் சாங்கு சுஜாதா அவர்களும் நானும் பாடியிருந்தோம். ஆத்தங்கர மரமே அரசமனையிலே ஆலமரக்கிலே அதிலுறங்கிளியே ஓடக்கர உறவு காட்டுல ஒருத்தி யாரு வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. இந்த சாங்கை பற்றி நிறைய இப்போ பாடின சாங்ஸு எல்லாமே எப்படி ரெக்கார்டு பண்ணியிருக்கோம், அதனுடைய அனுபவங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓவராலாக ரஹ்மான் சாருடைய ட்ராவல் நண்பர்கள் கேட்டதுனால அவர் கூட இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ ஃபாரின் ஷோஸு, எத்தனையோ மேடையில் அவர் வந்து லெஜண்ட் சிங்கர் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறது தெரியல. அவர் அதாவது கலைஞர்களை மதிக்கிற ஒரு அற்புதமான மனிதராக அவர் இருக்குது. அவர் கூட இத்தனை வருஷம் நட்பு கிடைச்சது. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் தில்லானா பற்றி கூட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு 2 சாங்காவது உங்களுக்கு எப்படி ரெக்கார்டிங் பண்ணது, அதனுடைய கஷ்டமான விஷயங்கள் அதில் என்ன நடந்ததுன்றது நான் விளக்கமாக உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஸோ கேட்ட நண்பர்கள், புதுசாக கேட்குறவங்க, ஒரு அற்புதமான லெஜண்ட் கம்போசர் கூட மனோ இருக்கிற ஒரு நட்பு பற்றி தெரியப்படுத்துறதுக்கு உங்கள் மனோவில் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்கள் மனோவில் ரஹ்மான் சார்கிட்ட பாடின சில பாடல்கள் என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், அதில் ஸ்பாட்டில் அவர் கம்போசிஷனை மாற்றின சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி விவரங்கள் எல்லாம் தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மனம். நன்றி.